சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கைக்கு தமிழக அரசு தீர்வு கொடுக்க வேண்டும். நாங்க இவ்வளவு தூரம் படிச்சு டெட் பாஸ் பண்ணி இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கோம். எங்க படிப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கணும். என் பிள்ளைங்களுக்கு கூட நாங்க என்ன சொல்லி கொடுக்க முடியும்? படிக்காதவங்களுக்கு சலுகைகள் தேடி போகுது, படிக்கிறவங்களுக்கு ரோட்ல தான் நிக்கிறோம். நாங்க என் பிள்ளைங்களை கூட படிச்சா நாளைக்கு வாழ்க்கையில முன்னேறலான்னு எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க எப்படி சொல்லி கொடுப்போம்னு கூட எங்களுக்கு தெரியல. இடைநிலை ஆசிரியர்கள் 25வது நாளாக இன்று போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகிலே அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகையிடுவதற்காக தற்போது அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை தடுத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் ஆசிரியர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், நாங்கள் பள்ளிக்கு செல்ல தயாராக இருக்கிறோம், ஆனால் அரசு எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அவ்வாறு வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு பள்ளிக்கு எங்களது பணிக்கு திரும்ப மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதி கொடுத்திருந்தது. அந்த வாக்குறுதி எண் 311. அதன்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்போம், அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்று சொல்லி இருந்தார்கள். எனவே இது நீங்கள் சொன்ன அந்த வாக்குறுதி தான். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கள் என்றுதான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். மற்ற ஆசிரியர்கள் போல, மற்ற சங்கங்கள் போல நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு கலைந்து செல்வதாக இல்லை.